இந்தியாவில் தேர்தல் நடைமுறைகள் மேலும் தெளிவாகவும் ஒழுங்காகவும் அமைய தேர்தல் ஆணையம் தொடர்ந்து புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. அதன்படி இந்த முறை வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு வாக்காளர்களுக்கு முக்கிய கவனத்திற்குரியது. குறிப்பாக வாக்காளர் தகவல் சீட்டு மற்றும் தேர்தல் ஆணையம் தொடர்பான விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் வாக்களிக்க செல்லும் முன் இதை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் சமீபத்திய அறிவிப்பின்படி இந்த முறை வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் பூத் ஸ்லிப்பில் வாக்காளரின் புகைப்படம் இடம்பெறாது. இதற்கு முன்பு வாக்காளர்கள் தங்களின் பெயரை மற்றும் வரிசை எண்ணை எளிதில் அடையாளம் காண புகைப்படத்துடன் கூடிய சீட்டு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அதற்கு பதிலாக வாக்காளர் பெயர், பகுதி எண் மற்றும் வரிசை எண் போன்ற அடிப்படை விவரங்கள் மட்டுமே கொண்ட ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வழங்கப்படுகிறது. இது வாக்காளர்கள் தங்களின் வாக்குச்சாவடியை கண்டறிய உதவும் தகவல் கருவியாக மட்டுமே இருக்கும். முக்கியமாக இந்த வாக்காளர் தகவல் சீட்டு ஒரு செல்லுபடியாகும் அடையாள ஆவணம் அல்ல என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள 12 மாற்று அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும். வாக்காளர்கள் தங்களின் வாக்குரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டுமானால் இந்த புதிய விதிமுறைகளை முன்கூட்டியே அறிந்து தயாராக இருப்பது மிகவும் முக்கியமானது. இதனால் தேர்தல் நாளில் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.